வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி அப்டேட் தான். ஸோ நான் ரீல்ஸில் போட்ட மாதிரியே நான் கன்சீவாக இருக்கேன். இப்போ வந்து 6.5 மந்த் ஆகுது. ஸோ இந்த ப்ரெக்னென்சியில் எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு, நான் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்த்தில் கன்சீவாக இருந்தேன். அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ்கேரேஜில் முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நேச்சுரலாக பேபி வந்து நிற்கலை. ஒரு 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பேபி வந்து எனக்கு நிற்கலை. ஸோ ஓகே, நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஏதாவது போகலான்னு சொல்லிட்டு போனோம். அப்போ வந்து ஃபாலிக்கல் ஸ்டடீஸ் பண்ணி எனக்கு வந்து நான் அடுத்தது கன்சீவ் ஆனேன். ஸோ ஃபாலிக்கல் ஸ்டடீஸ் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ போடுறேன். ஏன்னா அது வந்து ஒரு 20 டேஸ்க்கு மேலே ப்ராசஸ். அதை பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த ரிசல்ட்லாம் வந்துச்சு. ஸோ அந்த 20 டேஸ் ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். அது உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாலிக்கல் ஸ்டடீஸ் பண்ணி எனக்கு நெக்ஸ்ட் மந்த்தே வந்து பேபி நின்றுடுச்சு. பேபி நின்னதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி நான் வந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, எனக்கு வந்து போன மந்த் பீரியட் ஆனதுலேருந்து நெக்ஸ்ட் மந்த்து அந்த பீரியட் டேட் வரும்போது நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னாங்க. நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு இயர்லியாகவே நான் செக் பண்ணேன், ரொம்ப இயர்லியாகவே செக் பண்ணேன். பட் எனக்கு வந்து 2 லைன்ஸ் வந்துருச்சு. அந்த 2 லைன்ஸ் வரும்போது எனக்கு ட்ரஸ்ட் இல்லை. ஏன்னா ரொம்ப இயர்லியாக பண்ணுறோம், அது மிஷின் ஃபால்ட்டாக இருக்கலாம், சம்திங் என்ன இருக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். பிளட் டெஸ்ட்லேயும் எனக்கு வந்து பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ ஓகேங்களா. ஸோ இயர்லியாக எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடிவயிறு வந்து அந்த கர்ப்பப்பைக்கிட்ட வந்து சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி கண்டினியூவாக இருக்காது. ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வாட்டி சுருக்குன்னு ஒரு குத்துற மாதிரி, இல்லை ஒரு வலி வந்து அடிக்கடி வந்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிலும் இப்பயுமே வந்து வந்த ஒரு காமனான சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட் வந்து பெயின். ஒரு மாதிரி கை வச்சாவே எனக்கு ரொம்ப வலியாக இருக்கும். எப்போவுமே அது ஒரு வெயிட்டாக இருக்க மாதிரி ஒரு ஹெவி ஃபீல் அண்ட் வந்து பெயின் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இது வந்து எனக்கு காமனாக இருந்த ஒரு சிம்டம்ஸாக இருந்துச்சு. ஸோ இது 2 தவிர்த்து எனக்கு வந்து இந்த வாமிட்டிங் அதெல்லாம் எதுவுமே இல்லை. இந்த 2 சிம்டம்ஸ் வந்தோடனே நாங்கள் வந்து செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் ப்ராப்ளம் இது பண்ணது வந்து ஃபேஸ் பண்ணதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, வாமிட்டிங் இல்லை, தலை சுற்றல் இல்லை. ஆனால் எனக்கு இருந்த ஒரு ப்ராப்ளம் வந்து டைஜஸ்ட் ப்ராப்ளம் வந்து வந்துருச்சு. எனக்கு டைஜஸ்டே ஆகாது. சில ஃபுட்லாம் எடுத்தால் எனக்கு வாமிட் வராது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படியே நிற்கும். வெளியும் வராது, உள்ளேயும் போகாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 3 மந்த் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். எனக்கு இது ஃபுல்லாக க்யூர் ஆக 5 மந்த் ஆச்சு. 5 மந்தில் தான் எனக்கு இந்த ஸ்ட்ரகிளே வந்து போச்சு. சாப்பிடவே முடியாது, எது ஆசைப்பட்டாலும் சாப்பிட முடியாது. ஃபுட்டு நிறையா சாப்பிட மாட்டேன். 2 இட்லி 3 இட்லின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபுட்டை வந்து கம்மியாக சாப்பாடு ரைஸ்லாம் இவ்வளோ தான் எடுப்பேன். அந்த தேங்காய் போட்டது, ஆயில் போட்டது எதுவுமே என்னால் வந்து இன்டேக் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இதெல்லாமே வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து வெயிட் வந்து லாஸ் ஆச்சு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மூட் ஸ்விங்ஸ். அது வந்து நல்லாவே இருந்துச்சு. நான் கோவப்பட மாட்டேன், அழ ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு அழுகுறேன்னே தெரியாமல் அழ ஆரம்பித்தேன். ஸோ அது இருந்தனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிபி லோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த 2 இது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே நான் ஹேண்டில் பண்ணேன். அண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் வந்து போகிறது 3 மந்த் வரைக்குமே நான் ஒரு 1 வீக்கில் வந்து 2 to 3 days வந்து என்ன பண்ணிடுவேன்னா, நைட்டு ஃபுல்லாக ஒரு 20 to 25 டைம்ஸ் கூட யூரின் வந்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ஸ்ட்ரகிள்ஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் வந்து நிறைய பேருக்கு வேலை செய்யலாமா அதெல்லாம் டவுட்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து வீட்டு வேலையும் ப்ரைடல் ஒர்க் 2மே வந்து பார்த்துட்ருக்கேன். 2மே வந்து நான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு எத்தனாவது வரேன்னு பார்த்தீங்கன்னா 6.5 மந்த் ஆகுது. இந்த 6.5 மந்தில் நான் டயட்டுன்னு சொல்லிட்டு பெருசாக வந்து பர்டிகுலராக எதுவுமே இல்லை. எனக்கு என்ன ஃபுட் கிடைக்குதோ, எனக்கு என்ன சாப்பிட்ணுன்னு தோணுதோ நான் சாப்பிட்டேன். அதுக்குன்னு வந்து எல்லாத்தையும் வந்து ஓவராக லோட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட ஆரம்பித்தேன். பட் நான் எதுவுமே சாப்பிடாமல் இல்லை. நிறைய பேருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயம் இருக்கும், இது சாப்பிட்லாமா அது சாப்பிடக்கூடாதுன்னு. எனக்குமே வந்து ஃபஸ்ட்டு 2-3 மந்த் வரைக்குமே எதாக இருந்தாலும் ஈவன் ஒரு ஃப்ரூட்டாக இருந்தாலும் கூகுளில் வந்து தட்டிட்டு இது சாப்பிட்லாமா இது வேண்டாமான்னு சொல்லிட்டு நினைப்போம். அதே மாதிரி நானும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூட நான் வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த ஃபாலிகல் ஸ்டடீஸ் பற்றி இல்லை ப்ரெக்னென்சியில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை இது பண்ணலாமா இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால்
எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். ஹோப் நான் உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் வந்து என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரெக்னென்சி அப்டேட்காக தான். ஸோ இந்த ப்ரெக்னென்சி சேனலில் நான் நிறைய விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணேன். நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, எனக்கு சொல்ல ஆள் கிடையாது. நானே வந்து அதை வந்து பார்த்து சரி பண்ணி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட நான் ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன். இது ஷார்ட் வீடியோ தான், என்னோடய ஜஸ்ட் ஒரு ப்ரெக்னென்சி அப்டேட் தான். ஸோ இந்த டைம் நான் வந்து கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப மாதம் கழிச்சு தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். அதனால தான் யூடியூப்பில் வந்து என்னால் வீடியோஸ் எதுவுமே போட முடியல. ஸோ இனிமேல் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் போடுறேன். ஏன்னா நான் வந்து வீட்டு ஒர்க்கும் பார்க்கணும் அண்ட் ப்ரைடலும் ஹேண்டில் பண்ணணும், ப்ளஸ் வந்து வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும். அதனால் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. மற்றபடி வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், இல்லை வீடியோவாக போடுறேன். ஃபாலிகல் ஸ்டடீஸ் பற்றியும் வீடியோ போடுறேன். அப்புறம் NT ஸ்கேன், அதுக்கப்புறம் 5th மந்த் ஸ்கேன் எல்லாத்தையும் பற்றியும் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வீடியோ போடுறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட விஷ் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள், நம்ம நல்லபடியாக குழந்தை பெற்று எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட டவுட்ஸ்லாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக வந்து அதுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.